அன்புள்ளம் கொண்ட பிஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடன் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி அருளுடன் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷப ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும், அதே மாதிரி மிதுன ராசியில குரு பகவானும் சுக்கிர பகவானும், வைகாசி 18க்கு பின் குரு கடகத்துல உச்சநிலை அடைகிறார். அதே மாதிரி வைகாசி 25க்கு பின் சுக்கிர பகவான் கடகராசிக்கு வந்துடுறாரு. சிம்மத்தில் கேதுவும், விருச்சக ரிஷப கும்பத்தில் ராகுவும், சனி எப்பவும் போல மீனத்திலையும், மேசத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையிலையும் இருக்கார். இந்த மாதிரி இருக்கும் போதுல பொதுவா உலக ரீதியா என்ன மாற்றங்கள் நடக்கும்னா, ரிஷபத்தில் சூரியன்கிறது அரசாட்சியை குறிக்கும். நல்ல அரசாட்சி, வருமானத்தை குறிக்கும். வருமானம் சம்பந்த அரசாங்கம் வருமானத்தை எந்த வழியில் ஈட்டப் போகுது, எப்படியெல்லாம் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி குறிக்கும். அதே மாதிரி போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சமாக போறார். அப்ப வாகனங்கள் துறையிலையோ போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ ஏதாவது மாற்றம் நடக்கும். நம்ம கூட தெரியும், நம்ம சிஎம் கூட ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்காரு, அனைத்து மகளிருக்கும் போக்குவரத்து இலவசம். ஸோ அதை கூட இந்த காலகட்டத்துல குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். அதே மாதிரி ரிஷப ராசியிலே புதன் இருக்கிறது பேச்சு திறமை உள்ள ராசிக்காரர்களா மாறுவாங்க. அதாவது எப்படின்னா, அரசு சம்பந்தப்பட்ட அனைவருமே பத்திரமா, அதாவது டாக்குமெண்டடா போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா சூரியன் புதன் சேர்றாங்களா ரிஷபத்துல, வருமானத்தை டாக்குமெண்ட் பண்ணி காமிப்பாங்க. வருமானத்தை கணக்கு காமிக்கிறது அந்த மாதிரி காமிப்பாங்க. செவ்வாய் ஆட்சி நிலையில இருக்கனால காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமான சலுகை உண்டு. காவல்துறை அதிகாரிகள் எல்லாத்துலயும் மேம்பட்ட வாழ்க்கைக்கு போவாங்க. உயர் அதிகாரிகள் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி உள்ள அமைப்பு, நிறைய மாற்றம், போலீஸ்னாவே ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வரும். இது நாட்டு ரீதியா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 12ல இருக்கார் அப்படிங்கிறத கவனத்துல கொள்ளணும். ஆனால் 12ஆம் அதிபதி ராசியில பரிவர்த்தனை பெற்றுட்டார் அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படணும். இது எப்படின்னா, சில சமயம் செலவு பண்றதும் நல்லதுக்குத்தான், நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போனதும் நல்லதுக்குத்தான் அப்படின்னு சொல்றது. நமக்கே தெரியும், நிறைய நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நமக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டிருப்போம். அதே கொஞ்ச நாள் கழிச்சு பரவாயில்ல, கிடைக்காம போனதே ஒரு வகையில நல்லதுதான்யா அப்படிங்கிற ஒரு மாதிரி நினைப்போம்ல. அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாசம் நடக்கும். கிடைக்கல ஒரு விஷயம், ஏதாவது எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? வைகாசி 15க்கு அப்புறம் புதன் ராசியில வரார், குருவோட தொடர்பு கொள்றார். எல்லாமே சூப்பரா இருக்கு. பத்தாவதுக்கு குரு சுக்கிரன் புதன் 3ஓட தொடர்பும் இருக்கும் 15க்கு மேல. அதாவது எப்ப 15ல இருந்து 18 அந்த 3 நாள், அந்த 3 நாள் நீங்க நினைச்சு பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். யாருக்கு தெரியும், சிலருக்கு லாட்டரி டிக்கெட் யோகம் கூட விழலாம். உதாரணத்துக்கு தான் சொல்றேன், விழலாம் வாய்ப்பு உள்ளது. ஏன்னா 8க்குரிய சனி 10ல இருக்கார். 8ஆம் அதிபதி 10ல இருந்து குருவோட பார்வைக்கு வரும்போதுல, வைகாசி 18க்கு அப்புறம் குருவோட பார்வைக்கு வராரா, ராசியாதிபதி பலம் பெறாரா, 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசியில வந்து நிற்கிறாரா. சோ அதிகப்படியான சுப நிகழ்வுங்கிறதோட பெருவாரியான பணம் உங்க கையில அந்த நேரத்துல இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. பெருவாரியான பணம்னா எல்லாரும் கோடி கணக்குல நம்ம கையில பணம் வருமானு நினைக்கிறீங்க. 1000த்துல சம்பாதிக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்குல பணம் இருக்கும். லட்சத்துல சம்பாதிக்கிறவங்களுக்கு கோடியில பணம் இருக்கும். இல்லாட்டி 50 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், அவங்களோட ஸ்டேபிளான வருமானத்துக்கு மீறிய பணம். அவங்களால அந்த பணத்தை புரட்ட முடியும் அப்படின்னா அதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெருவாரியான பணம் கிடைக்கும்னா எல்லாம் கோடிக்கணக்குல பணம் கையில வரும் அப்படிங்கிறத கற்பனை பண்றாங்க. ஸோ அந்த கற்பனையே முதல்ல தப்பு. நமக்கு வருமானம் இவ்வளவுன்னா இதோட ஒரு 10% கூட, 20% கூட, 20 மடங்கு கூட உள்ள பணத்தை நம்ம கையில கொண்டு வர போறாங்க. கையாள மாதிரி சூழ்நிலை வரும். அதை எப்படி ரொட்டேஷன் பண்ணி நமக்கு கரெக்டா பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? எதிரிகளோட தொந்தரவு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி படித்த நபர்கள் உங்கள்கிட்ட வேலை தேடி வருவாங்க. அவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும், நீங்க படிக்காதவர்களாக இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. படித்தவர்களோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா புதன் ஆட்சி ஆகுதுல.
அதே மாதிரி பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட ஆட்களோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல புதுசா அந்த புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மேத்தமெட்டிஷியன், அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் புதுசா வேலைக்கு ஜாயின் ஆவாங்க. அவங்களோட அறிமுகங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் ப்ளஸ்ஸா நடக்கிற விஷயங்கள். அதே மாதிரி 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி. தொழில் செய்யறவங்களுக்கு அதி அற்புத லாபம். இன்னும் சொல்ல போனா கூட்டாளிகள் உருவாவாங்க. புதிய புதிய கூட்டாளிகளும் அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ஃப்ரீயா மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. புதிய புதிய நண்பர்களால் புதிய புதிய மார்க்கெட்டிங் ஐடியாஸ் கிடைக்கும். இல்லை புதிய புதிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும். அதாவது அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரேன் அப்படிம்பாங்க. தொழில அறிமுகமாக நண்பர்கள் மூலியமா. ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போதுல அதெல்லாம் ஃப்ரீயாவே கிடைக்கும். புதனுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தமே இல்லை. மார்க்கெட்டிங் எப்படி எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். செவ்வாய் லாபத்தை குறிக்கிற ஸ்தானம், லாபஸ்தானாதிபதியா இருக்கார், லாபத்துல இருக்கார். ராசியில புதன் 15க்கு அப்புறம் வரார். அப்படிங்கும் போதுல அந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர் ஆள் பலத்தை கொண்டு வருவாரு அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான். மைனஸுக்கு வேலையே இல்லை. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில் மட்டும் தேவையில்லாத சண்டை, சச்சரவு, பிரச்சனை பண்ணிக்க கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கமே ஒழிய அவங்க அதை அசிங்கமே நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. வேணா அவங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது, அவங்களோட சண்டை போட்டு பிரிஞ்சு போறதை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்திலையும், ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் ஆட்சி பலத்திலையும் இருக்கார். போற பக்கம்லாம் வெற்றி, திரும்புற பக்கம்லாம் ஜெயம், நம்பிக்கை, சப்போர்ட். உங்களை பார்க்கறதுக்கே நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இவன் நம்ம பக்கத்துல இருக்கணும், இதனால் நீங்க செய்த தவறுகள்லாம் காணாம போயிடும், மறைஞ்சு போயிடும். இவன் தாயா நம்ம பக்கத்துல இருக்கணும், இவனை மாதிரியால் தாயா நம்ம பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு புகழாரம் பாடுவாங்க. சந்தோஷமா நினைப்பாங்க. அதாவது வெற்றியாளனை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போறதுலாம் வெற்றி, செய்யற முயற்சிகள் எல்லாம் வெற்றி. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கவங்களுக்கு. காவல்துறை அதிகாரிகளா இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வுங்கிறது வாய்ப்பு தெரியல. பட் ஆனா ப்ரொமோஷனுங்கிறது உண்மை, டிரான்ஸ்ஃபருங்கிறது உண்மை. டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கும் போதுல இப்ப சாதாரண ஒரு டவுன்ல இருக்கீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போவீங்க டிரான்ஸ்ஃபர். டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கீங்கன்னா பெரிய வாழ்க்கை இருப்பாங்கல்ல, ஒரு கார்பரேஷன் ஏரியா மாதிரி. இப்ப திருச்சியில இருக்கீங்கன்னா சென்னைக்கு போவீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட்டும் ஆவீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். காவல்துறை அதிகாரிகள், இபி சம்பந்த லைன்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சூரியன் 12ல இருக்காரு, அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த 12ல இருக்கிற சூரியன் உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்களை தொழில் ரீதியத்துல கொடுக்கும், இம்சைகளை கொடுக்கும், கடன் வாங்குற அளவுக்கு கொண்டு வரும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. காரணம் என்ன, 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம். அப்ப அதுல துணிச்சலா இறங்குறேங்கிற பேர்ல ஏமாத்திரும். அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகு ராசிக்கு 9ஆம் இடத்துல. அதுவே பிளஸ். குருவோட பார்வை இருக்கு. வைகாசி 18க்கு மேல குருவோட பார்வை இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள். வைகாசியோட ஆனி மாசம் உங்களுக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போற காலகட்டம் தான் அப்படிங்கிறத சொல்லுவேன். நல்லது பண்ணவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும், கெடுதல் பண்ணவங்களுக்கு கெடுதல் மட்டுமே இந்த குரு கொடுக்க போறார். இது குரு பயிற்சி பலன்களே நம்ம பேசியிருப்போம். இப்ப இந்த சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அரசாங்க அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே உண்டான நட்புறவை குறைப்பார். சண்டை வரும். மேலதிகாரிகள்கிட்ட சண்டை போடுறது, ஆபீஸ்ல நமக்கு சீனியர் எம்ப்ளாயி கிட்ட சண்டை போடுறது, வீட்டுல அப்பாட்ட சண்டை போடுறது, தெருவுல பார்த்தோம்னா யாரு அந்த தெருவுக்கு கவுன்சிலர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரோடய போய் வம்பிழுத்துட்டு வர்றது. சூரிய ஆதிக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வம்பிழுப்பீங்க. அப்பதானே வைகாசி 18ல குரு பயிற்சி ஆனோடனே அந்த ஆக்ஷன் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பீங்க. தவறு செய்தவர்கள் ஆணவத்தால் இந்த நேரத்துல மேலதிகாரிகளை வம்பிழுப்பீங்க. தயவு செஞ்சு வம்பிழுக்காதீங்க. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலும் தைரியமும் ஒரு லிமிட்டுக்கு மேல போனுச்சுன்னா பிரச்சனை தான். சரிங்களா?
மனைவிதான் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, பிரச்சனை வச்சுக்கவே கூடாது. எல்லாம் வைகாசி 18க்கு மேல தெரியும் நான் ஏன் சொல்றேன்ட்டு. தேவையில்லாத சண்டை போட்டீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு பொட்டைய கட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அவங்கள ஆதரிப்பாங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதிங்கிற குரு உச்சமாகுறாரு. அப்ப அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீங்க தான் வீக் ஆயிருவீங்க. சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போற மாரி ஆயிரும். தொழில்ல கவனம் செலுத்த முடியாது. தொழிலையும் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா ப்ரொமோஷன் கிடைக்குதோ இல்லையோ, அந்த ப்ரொமோஷனுக்கு ஈக்குவலான மரியாதை இருக்கும் பாத்தீங்களா? சப்போர்ட் இருக்கும்ல. உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. நீங்க நல்லவங்கங்க. அந்த ஆறுதல் வார்த்தைகள் நிறைய உங்க காதுல விழும். அதே மாரி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வைகாசி 18க்கு அப்புறம் ஏற்பாடு பண்ணுங்க. வெளிநாடு கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாரி மருத்துவ செலவுகளுமே சுப செலவா மாறும். அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. மருத்துவ செலவே இப்ப குழந்தை பொறக்குது. அதுக்கு நடக்கிற மருத்துவ செலவு நம்ம எடுத்துக்க முடியாது. சுப செலவு தானே. ஆப்ரேஷன் பண்ணா சரியாகுமா? அப்படிங்கிற கேள்வியில எந்த நாள் இருந்திருப்பீங்க. ஆப்ரேஷன் பண்றா சரியாகும். உடம்புல ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கான ஆப்ரேஷன் பண்ற மாரி இருக்கும். அது சரியாகுமா? ஆகாதா? அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பத்திலேயே சொல்லியிருப்பாங்க டாக்டர். சரியாகும் இந்த நேரத்துல. தைரியமா மூவ் பண்ணலாம். ஏன்னா சூரியன் 12ல இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை தருவார். வைகாசி 18க்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் லாபத்தை தருவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாரி கவனமாவும் இருக்கணும். எதுல? வார்த்தைகள குடுக்கறதுல. சொன்ன சொல்ல காப்பாத்த பயங்கரமா போராடக்கூடியவர்கள் நீங்க இந்த வருஷம் பூராவே. குரு 2க்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா வார்த்தைய சொன்னதும் செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கங்க. சரிங்களா? இல்லாட்டி அதுவே உங்களுக்கு சில சிக்கல்களையும், சங்கட்டத்தையும் தர்ற மாரி உள்ள அமைப்புகள குடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம். வார்த்தைகள கவனமா கையாள கத்துக்கங்க. இந்த வருஷம் பூரா வைகாசி 18க்கு மேல வார்த்தைகள் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காண்டி எதையும் சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். சரியா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எல்லாமே நல்லா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.